Good morning, children. Welcome back to our science class. I'll have to take page number 80. Today we are going to study one new lesson, health and hygiene. Health and hygiene. This lesson is very easy to understand, and also this lesson is very important. Okay, health. Which food we have to take? Which foods we have to take? Then which food we do not take? Okay, what should we do for keeping our body healthy? Okay, children, we will study about health and hygiene. Okay, first of all, you look at this learning objectives to classify the different components of food. அதாவது உணவில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு விதமான அந்த காம்பனண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அந்த உட்கூறுகளை வந்து நம்ம வகைப்படுத்துறது. டு எவாலுவேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃபுட். உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களினுடைய அந்த முக்கியத்துவத்தை பற்றி நம்ம என்ன செய்கிறது, கண்டறிவது. டு நோ அபவுட் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் என்றால் சரி விகித உணவு. அதை பற்றி நம்ம வந்து அதை பற்றிய ஒரு அறிவை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள அதை பற்றி நம்ம அறிந்து கொள்வது. பேலன்ஸ்ட் டயட்னால் சரிவிகித உணவை பற்றி நம்ம வந்து அறிந்து கொள்வது. ஓகே, டு லிஸ்ட் அவுட் த டெஃபிஷியன்சி டிசீசஸ். இந்த சத்து குறைபாடு இருக்கலாம், இந்த சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய நோய்களை வந்து நம்ம வந்து பட்டியலிட வேண்டும். ஓகே, லிஸ்ட் அவுட்னால் பட்டியலிடுதல். ஓகே, தென் டிஸ்கிரைப் பர்சனல் ஹைஜீன். தன் சுத்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்வது, விளக்குகிறது. டு டிஃப்ரென்ஷியேட் த டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா அண்ட் வைரஸ். பாக்டீரியா, வைரஸ் இவற்றினால் ஏற்படும் நோய்களை வந்து வேறுபடுத்துறது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we study about introduction part. Take page number 81. The word health refers to a state of complete emotional and physical well-being. அதாவது ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஒரு உடல் நலம். அப்போ இந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு மன அல்லது அந்த உடல் நலத்தை வந்து ஒரு முழுமையான மன மற்றும் உடல் நலத்தை குறிக்கிறது. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபிசிக்கல் வெல்பீயிங், இட் இஸ் ஆல்சோ எமோஷனல். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் எமோஷனல். ஓகே சில்ட்ரன், அதாவது ஹெல்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு முழுமையான மன அல்லது இந்த உடல் நலத்தை குறிக்கிறது. Health care exists to help people maintain this optimal state of health. Health care இந்த மனிதர்கள் வந்து தங்களுடைய நலத்தை பற்றி குறைந்தபட்ச அளவிலாவது பேணுவதற்கு வந்து இந்த சுகாதாரத்தை பேணுவது அவசியமாக உள்ளது. இந்த மனிதர்கள் தங்கள் நலத்தை குறைந்தபட்ச அளவிலாவது பேணுவதற்கு சுகாதாரத்தை பேணுவது அவசியமாக உள்ளது. ஓகே, ஹெல்த் கேர் எக்ஸிஸ்ட் டு ஹெல்ப் பீப்புள் மெயின்டைன் திஸ் ஆப்டிமல் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். As defined by World Health Organization, that is உலக சுகாதார நிறுவனம், health is a state of complete physical, mental and social well-being or not merely the absence of disease or infirmity. அந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து நலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனினுடைய முழுமையான உடல், மனம் மற்றும் அதனுடைய சமூக நலனை குறிக்கிறது. Health is a state of complete physical, mental and also social well-being. Okay, next, and not merely the absence of disease and or infirmity. அதாவது நோயின்றி இருப்பதை மட்டும் குறிப்பதல்ல என்பதை வரையறுக்கிறது. ஓகே, health is a dynamic condition resulting from a body's constant adjustment and adaptation in response to stresses and changes in the environment for maintaining an inner equilibrium called homeostasis. இந்த நமது உடல் நலம் என்பது வந்து நம்ம சுற்றுச்சூழலில் ஏற்படும் இந்த அழுத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் இந்த உடல் தன்னை தகவமைத்து கொள்வதன் மூலமாக உடலினுள் சமநிலை பேணுகின்ற சிறப்பான நிலை. ஒரு சிறப்பான நிலை தான் உடல் நலம். சரியா? இந்த ஸோ யூ சி தட் இஸ் ஹோமியோஸ்டேசிஸ். இந்த நிலைக்கு வந்து என்ன அப்படின்னா ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறோம். ஓகே சில்ட்ரன், அதாவது உடல்நலம் அப்படிங்கிறது நமது சுற்றுச்சூழலில் ஏற்படும் அழுத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் உடல் தன்னை வந்து தகவமைத்து கொள்வதன் மூலமாக உடலினுள் சமநிலை பேணுகின்ற ஒரு சிறப்பான நிலை தான் என்னது, ஹோமியோஸ்டேசிஸ். ஓகே, தென் செகண்ட், ஹைஜீன் இஸ் a science of establishment and maintenance of health condition or practices as of cleanliness,
உடல்நலம் நிற்கு ஏற்ற ஒரு நடைமுறைகளை நிறுவக்கூடிய அல்லது பராமரிக்கக்கூடிய ஒரு அறிவியல் தான் என்ன அப்படின்னா ஹைஜீன். ஓகே, brushing your teeth regularly is an important part of good oral hygiene. brushing your teeth அப்படின்னா தினமும் பற்களை வந்து துலக்கிறது. சரியா, இது வந்து வாயினுடைய சுகாதாரத்தை பேணுகிற ஒரு முக்கிய வழி. Next, hygiene is defined as the practice of keeping yourself and your surrounding clean in order to prevent illness or the spread of diseases. நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, நோய் பரவாமல் இருப்பதற்காக நம்மையும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் என்ன செய்யணும், ஒரு தூய்மையாக பராமரிக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் என்னது அப்படின்னா ஹைஜீன். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் யூ சி, இந்த உணவில் வந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், உணவின் இந்த ஊட்டச்சத்துக்களை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். யூ சி, Defoe's family was preparing their monthly provision list. இது அந்த பலசரக்கு பட்டியல். ஓகே, ரா ரைஸ் 25 kg, wheat 5 kg, Bijan pea 2 kg, green gram 1 kg, black gram 2 kg, cooking oil 2 liter, then next ghee 500 gram. இந்த தீபாவினுடைய ஃபேமிலி குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த மளிகை பொருட்களுடைய பட்டியலை வந்து தயார் செய்து வச்சுருக்காங்க. அப்படிதானா? When Deepa saw the list, she had some question to ask her parents. Why do we eat comparatively more amount of rice and wheat? Why do we consume less amount of oil and ghee? Discuss about the given list with your teacher. இந்த தீபா அந்த பட்டியலை பார்த்த உடனே தன்னுடைய பெற்றோரிடம் வந்து அரிசி, ரைஸ்னால் அரிசி, சரியா, வீட்னா கோதுமை, இதை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். அப்படிதானா? Why do we eat comparatively more amount of rice and wheat? Why do we consume less amount of oil and ghee? அடுத்து இந்த நெய், அடுத்து இந்த எண்ணெய், இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்வது கூடிய அளவு மிக குறைவாக இருக்கும். இப்படி அவள் வந்து தன்னுடைய பெற்றோரிடம் வந்து இதை கேட்குறான். ஓகே, டிஸ்கஸ் அபவுட் த கிவன் லிஸ்ட் வித் யுவர் டீச்சர். இந்த பட்டியலை பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய ஆசிரியருடன் நீங்கள் என்ன செய்யலாம், கலந்துரையிடலாம். ஓகே, now listen, take page number 82. Take page number 82. Identify the following food items and complete the table given below. Identify the following food items. Here some food items are given: brinjal, chocolate, lady's finger, French fries, grains, ragi, orange, guava, spinach, moringa leaves, gooseberry, burger, then pearl millet. இதில் கொடுத்துருக்குற அந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து நம்ம அந்த டேபிளில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஃபுட் விச் ஐ லைக் டு ஈட். உனக்கு என்ன ஃபுட்டு வந்து சாப்பிட விரும்புகிறா, நான் சாப்பிட விரும்பும் உணவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பட்டியலிடுங்க. சரியா? ஃபுட் விச் ஐ டோன்ட் லைக் டு ஈட், என்னென்ன ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு விரும்பலை, அந்த உணவு ஃபுட் ஐட்டத்தை வந்து இந்த காலத்தில் எழுதுங்க. ஃபுட் விச் ஐ ஹாவ் நெவர் சீன் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட ஃபுட்டையே நான் பார்க்கல அப்படின்னா இந்த காலத்தில் எழுதுங்க. ஓகே சில்ட்ரன்? ஓகே, டூ யுவர் ஃபேவரட் ஃபுட் மேக் யூ ஹெல்த்தி. உங்கள் ஃபேவரட் ஃபுட்டு வந்து மேக் யூ ஹெல்த்தி, அது உங்களை வந்து உங்களுக்கு உடல் நலத்தை தருகிறதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்படி தானே? சம் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஃபுட் மேக் யூ ஹெல்த்தி. அப்படி தானே? நெக்ஸ்ட்டு, டூ யூ சூஸ் யுவர் ஃபுட் பை டேஸ்ட் ஆர் பை இட்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ. நம்ம வந்து உணவை வந்து சுவைக்காக தேர்ந்தெடுக்கிறோமா அல்ல சத்துக்காக தேர்ந்தெடுப்பாயா? அப்போ யூ சூஸ் யுவர் ஃபுட் பை டேஸ்ட் அண்ட் ஆல்சோ பை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. எஸ் ஆர் நோ சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட்டு components of food. Sorry, not components of food. The chemical you see here the components of food is given. The chemical constituents of food which give us energy, helps to build our body and protect us from diseases are called nutrients. The important nutrients are carbohydrate. Listen children, activity 1 is homework. You write the answer in the book itself. Okay,
The chemical constituents of food which give us energy, help to build our body and protect us from diseases are called nutrients. The important nutrients are carbohydrate, proteins, fats, vitamins, minerals and also water. நமக்கு வந்து இந்த ஹெல்த் அந்த எனர்ஜி ஆற்றலை தருகின்ற, அடுத்து இந்த உடல் வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடிய, அடுத்து நம்ம வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அண்டு வேதியியல் கூறுகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா உணவில் இருக்குது. சரியா? ஸோ we call them nutrients. அதை தான் நம்ம ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறோம். சரியா? The important nutrients are given carbohydrate, proteins, fats, vitamins, minerals and also water. Okay children, now look at activity 2. Collect as many food items as you can and classify them according to the major nutrient content in them. இந்த இப்போ உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் சேகரிச்சுட்டு அதில் அடங்கிய என்னென்ன சத்துக்கள் வந்து அந்த உணவுப் பொருட்களில் வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். சரியா? நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எனர்ஜி கிவிங் காம்பனண்ட் ஆஃப் த ஃபுட். கார்போஹைட்ரேட்கள் வந்து ஆற்றல் தரும் உணவுக்கூறுகள். அப்படி தானே? ஆற்றல் தரக்கூடிய உணவுக்கூறுகள். யூ சி ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் நிலை என்ன? சோர்சஸ் மூலப்பொருட்கள் என்னலாம்? சுகர், ஃப்ரூட்ஸ், honey, then cane sugar, beetroot, okay, then starch, rice, maize, potato, then dietary fiber, whole grain nuts. இதிலெல்லாம் இந்த சர்க்கரை வந்து இதிலெல்லாம் மூலப்பொருட்கள் பழங்கள், தேன், கரும்பு, சர்க்கரை, பீட்ரூட். சரியா? ஸ்டார்ச் வந்து அரிசி, சோளம், அடுத்து உருளைக்கிழங்கு, ஓகே, மற்ற பிற உணவுகளில் வந்து இருக்குது. அடுத்து டயட்ரி ஃபைபர் அப்படின்னா இந்த நார்ச்சத்து உணவு. இது எதில் இருக்குது அப்படின்னா ஹோல் கிரைன், முழு தானியங்கள், நட்ஸ்னால் அந்த கொட்டை உணவுகள் மற்றும் பல பிற பொருட்களில் என்ன செய்கிறது இருக்கிறது. ஓகே, we can obtain carbohydrates in the form of sugar, starch and dietary fiber. கார்போஹைட்ரேட்டில் வந்து நம்ம சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து இது போன்ற வடிவில் நாம் வந்து பெற்றுக்கொள்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு you see nutrients. Here proteins, then vitamins, water, minerals, fats, carbohydrates. Yes, first proteins, you see chicken, soya beans, then nuts, grams. இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் யூ சி விட்டமின்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட், தென் கிரெயின்ஸ். ஓகே, கிரெயின்ஸ் அப்படின்னா தானியங்கள். சரியா? மீட்னா கறி. இது போன்ற உணவுகளில் வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், தென் ஜூஸஸ், பழரசம், அடுத்து இந்த குடிநீர்களில் வந்து நம்ம வந்து நீர்ச்சத்துக்களை பெற்றுக்கொள்கிறோம். சரியா? மினரல்ஸ் யூ சி ஸ்பைனிச், மில்க், ஃப்ரூட்ஸ், எக், ஃபிஷ். ஓகே, தென் கார்போஹைட்ரேட்ஸ், maize, lentils, nuts, fruits, rice. Then fats, fish, egg yolk, ghee, milk, meat. Okay children, we get fats from these all food items. Now all of you take page number 93. We will see book exercise. Choose the correct answer. Listen carefully. I will read the question and also answer. Okay, you read carefully and mark the answer. Our body needs dash for muscle building: carbohydrate, fat, protein, water. Answer is protein. Okay, second one, scurvy is caused due to deficiency of vitamin A, vitamin B, vitamin C, vitamin D. Answer, vitamin C. Scurvy is caused due to deficiency of vitamin C.
Then calcium is an example for carbohydrate, fat, protein, minerals. Calcium is an example for fat, F-A-T. Next, we should, bacteria or, listen, third one, calcium is an example for minerals. Calcium is not fat, calcium is an example of minerals. Okay. Third one, minerals. Answer is minerals, not fat. Fourth one, bacteria or very small dash microorganism, prokaryotic, eukaryotic, protozoa, acellular, prokaryotic. Next page, 94. We should include fruits and vegetables in our diet because they are the best source of carbohydrates. They are the best source of proteins. They are rich in minerals and vitamins. They have high water content. Answer, they are rich in minerals and vitamins. Okay, children. Next, come to true or false. Come to true or false. Listen carefully and mark the answer. There are 3 main nutrients present in food. You circle this because this statement is wrong. So the answer is false. So we have to write the correct statement. I read the sentence. You listen carefully and mark the answer in the same sentence itself. There are 3 main nutrients present in food. 3 circle பண்ணிட்டு அதுக்கு you should write near 6 main nutrients present in food. Now I read the sentence again. I read the correct sentence again. There are 6 main nutrients present in food. Okay. Second one, fats are stored as energy by our body. Fats are stored as energy by our body. Sentence is correct. So that is true. Okay. Then all bacteria have flagella. Sentence is wrong. Not all bacteria have flagella. Not all bacteria have flagella only. Some bacteria have flagella. You have to change the sentence. Not all bacteria have flagella. Only some bacteria have flagella. Only some bacteria have flagella. Okay. Fourth one, iron helps in the formation of hemoglobin. Iron helps in the formation of hemoglobin. Answer is true. Okay. Next, virus can grow and multiply outside host. False. Sentence is false. I read this correct sentence. Virus can grow and multiply inside host. Outside circle பண்ணிட்டு you should write near inside. INSIDE. Okay. Next, come to fill in the blanks. Malnutrition leads to deficiency diseases. I read the spelling. You listen carefully and write deficiency. 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 Diseases. DISEAS to DISEASE. Okay. DISEASE. Deficiency disease. Second one, iodine deficiency leads to dash in adults. Goiter. GOITER.
Goitre, goiter. Okay. Next, vitamin D deficiency causes rickets. 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 Fourth one, typhoid is transmitted due to contamination of food. FOOD, food and water. Next, influenza is a dash disease. Viral disease. VIRAL. Viral disease or virus disease. You can write anyone. Okay. Viral disease or virus disease. Okay, listen carefully. I will give the homework now. Today's class I have completed from page number 82, 83. Yes. So from page number 80 to 83 you have to make 5 fill-ups. That is your homework. Okay children. Okay children, we will meet again in the next video. Thank you all.